الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. وقال رسول الله صلى الله عليه وسلم من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه. صدق الله وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சங்கையாக்கி இருக்கிற 4 மாதங்களில் ஒன்றான துல்கஅதா மாதத்தின் கடைசியிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக உலகின் 8 திக்கிலிருந்தும் இஹ்ராம் கட்டி ஆசையுடன் லட்சக்கணக்கான ஹாஜிமார்கள் இறை இல்லமாம் கஅபத்துல்லா இருக்கக்கூடிய உலகின் தாய் பூமியான புண்ணிய தலமான மக்காவை நோக்கி பயணிக்கக்கூடிய மிக உன்னதமான நாட்கள் இவை. இந்த நேரத்தில் புனிதமான ஹஜ்ஜு குறித்தும் அந்த ஹஜ்ஜில் இடம்பெற்றுள்ள தனித்துவமான இபாதத்துகளின் அமல்களின் சிறப்பு குறித்தும் பேசவும் கேட்கவும் அதன் மூலம் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இஸ்லாத்தில் வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள் எதற்காக என்பதை நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் இபாதத்துகளாக அடையாளப்படுத்தி இருக்கும் எந்த ஒரு வழிபாடும் அது வெறுமனே சடங்கிற்காகவோ அல்லது சம்பிரதாயத்திற்காகவோ நிகழ்த்தப்படக்கூடிய அமல்கள் அல்ல. மார்க்கம் வலியுறுத்துகிற எல்லா அமல்களுக்கு பின்னாலும் தனித்துவமான காரணங்களும் உயர்ந்த தத்துவங்களும் இடம்பெற்றிருக்கும். எல்லா இபாதத்துகளும், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், சதகாக்கள், ஜகாத்துகள், இப்படி இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு தனித்துவமான காரணமும் உன்னதமான நோக்கங்களும் கண்டிப்பாக இருக்கும். அந்த வரிசையில் அல்லாஹ் கடமையாகி இருக்கிற இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5ஐ பரிபூர்ணப்படுத்தக்கூடிய 5வது கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ்
மிக முக்கியமான கடமை. மற்ற கடமைகளை காட்டிலும் ஹஜ்ஜிலே ஏராளமான தனித்துவமான அமல்கள் இந்த ஹஜ்ஜிலே இடம்பெற்றிருக்கிறது. மனிதனுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு, மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட எல்லா இபாதத்துகளும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான கடமைதான் ஹஜ் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே பல இடங்களில் நமக்கு சொல்லித் தருகிறார். அன்பான பெருமக்களே, வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித ஜின் வர்க்கங்களை என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுவார். எல்லா அமல்களிலும் இஹ்லாஸ் அவசியம். மன தூய்மையோடு செய்யக்கூடிய அமல்களுக்குத்தான் அல்லாஹ்விடத்திலே மதிப்பு உண்டு. இஹ்லாஸ், மன தூய்மை இல்லாத அமல்கள் என்பது செல்லா காசை போன்றது. எனவே எல்லா அமல்களுக்கும் இஹ்லாஸ் அவசியம் என்று இருந்தாலும் ஹஜ் அது தனித்துவமான கடமை என்பதால் அதிலே கூடுதலாக இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக மாத்திரம் ஹஜ் உம்ரா செய்கிறேன் என்ற அந்த மன தூய்மை ஹஜ் செய்யக்கூடிய எல்லா ஹாஜிகளுடைய உள்ளத்தில் அழுத்தமாக இருக்க வேண்டும். நான் செய்யக்கூடிய ஹஜ் பேருக்காகவோ புகழுக்காகவோ அல்ல, என்னை படைத்த ரப்புக்காக, அவன் கொடுத்த நியமத்தை, அவன் கொடுத்த பரக்கத்திற்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக நான் ஹஜ் செய்கிறேன் என்ற அந்த இஹ்லாஸ் அந்த ஹாஜியினுடைய உள்ளத்திலே ஆழமாக அழுத்தம் திருத்தமாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன குறைபாடு ஏற்பட்டு விட்டாலும் கூட அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாத ஹஜ்ஜாக ஆகிவிடும் என்பதில் ஹாஜிமார்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்விற்காக மாத்திரம் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவார். அன்பான பெருமக்களே, ஹஜ்ஜினுடைய சிறப்புகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களில் ஏராளமான சிறப்புகள் ஹஜ்ஜை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். ஐயுல் அமலி அஃலல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, எந்த அமல் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்தது என்பதாக கேட்கப்பட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமானும் பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொள்வது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து எது என்று கேட்கப்பட்ட பொழுது அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து எது என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வேறு எந்த அமலுக்கும் கிடைக்காத பாக்கியம் ஹஜ்ஜுக்கு மாத்திரம்தான் கிடைக்கிறது. மன் ஹஜ்ஜ லில்லாஹ், யார் அல்லாஹ்விற்காக மாத்திரம் ஹஜ் செய்தாரோ, ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், அந்த ஹஜ்ஜிலே தன்னுடைய மனைவியை நெருங்கவில்லை, பாவமான காரியங்கள் செய்யவில்லை, வலாஜிதால் சண்டை சச்சரவுகள் செய்யவில்லை என்று சொன்னால் ரஜஅ கயௌமின் வலதத்ஹு உம்முஹு, அந்த அடியான் அன்று பிறந்த பாலகனை போல் திரும்புவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு வேறொரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஹஜ்ஜும் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். வேறொரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரதி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா, ஒரு உம்ரா இன்னொரு உம்ரா செய்கின்ற காலம் வரை அவன் செய்யக்கூடிய எல்லா சிறுபாவங்களுக்கும் பரிகாரமாக ஆகும். அல் ஹஜ்ஜுல் மப்ரூர்
லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அல் ஹுஜ்ஜாஜ் வல் முஅ்தமிரீன் வஃதுல்லாஹ். ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிமார்களும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் வஃதுல்லாஹ் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அந்த விருந்தாளிகளை அல்லாஹ்தான் தேர்வு செய்கிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நம்மிடத்தில் நிறைய காசுகள் கொட்டி கிடக்கிறது, என்னுடைய செல்வத்தின் காரணமாக, என்னுடைய முயற்சியின் காரணமாக நான் ஹஜ் செய்கிறேன், நான் உம்ரா செய்கிறேன் என்று எந்த ஹாஜியும் எந்த முஅ்தமிரும் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ்தான் ஹஜ் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தையும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அவன் நாடியவர்களுக்கு தான் தருகிறான் என்பதை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ஒரு ஆயத்திலே சொல்லுவான், الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. ஹஜ்ஜிலே நீங்கள் உங்கள் மனைவியை நெருங்க வேண்டாம், பாவமான காரியங்களில் ஈடுபட வேண்டாம். வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜிலே சண்டை சச்சரவு செய்ய வேண்டாம். நம்மெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும், ஹஜ்ஜிலே எப்படி சண்டை சச்சரவு செய்ய முடியும்? இங்கே நாம சண்டை சச்சரவு செய்யறோம். ஹஜ் மிக உன்னதமான அமல்கள், காணக்கண் கோடி வேண்டும் கஅபா என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த புண்ணியமான அந்த இடத்திற்கு சென்றதற்கு பிறகு எப்படி சண்டை சச்சரவு செய்ய முடியும் என்று சொன்னால், அங்கே ஷைத்தான் நம்முடைய அமல்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு முயற்சி செய்வான். ஏனென்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு சென்று வந்ததற்கு பிறகு நம்முடைய எல்லா பாவங்களும் அளிக்கப்பட்டு விடும் என்பதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குறுதி நமக்கு கிடைக்க கூடாது என்பதற்காக ஷைத்தான் அவ்வளவு முயற்சி செய்வான். ஒரு சின்ன விஷயத்திலே கூட ஷைத்தான் நம்முடைய உள்ளத்திலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். ஹஜ்ஜுக்கு சென்று வந்த ஹாஜிமாரிடத்திலே கேட்டு பாருங்கள், ஒரே ஒரு சின்ன விஷயத்திற்காக அங்கே சண்டை போடக்கூடிய ஹாஜிமார்கள் ஏராளம். எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் இந்த விஷயத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜிலே சண்டை சச்சரவு செய்யக்கூடாது. எனவே ஹாஜிமார்களுக்கு பொறுமை அவசியம், சகிப்பு தன்மை அவசியம். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் அங்கே எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடத்திலே பொறுமையை கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு பொறுமையை கொடு, சகிப்பு தன்மையை கொடு, ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தில் இருந்து எனக்கு பாதுகாப்பை கொடு என்பதாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஹஜ்ஜிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அமல்களின் சிறப்புகள், தல்பியா, ஒரு ஹாஜி செய்யக்கூடிய அமல்களில் ஆக உன்னதமான அமல் தல்பியா. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தல்பியாவை ஹாஜிமார்கள் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹஜ்ஜிலே வேறு எந்த அமல்களை விட அல்லாஹ்விற்கு ஆக பிடித்தமானது என்னவென்று சொன்னால் தல்பியா, இந்த லப்பைக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தல்பியாவை ஓத வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரத்த குரலில் இந்த தல்பியாவை சொல்லுவார்கள். எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் இந்த தல்பியாவை உரத்த குரலிலே சப்தம் போட்டு தல்பியாவை ஓத வேண்டும். இரண்டாவது அமல் தவாஃப், கஅபத்துல்லாவை 7 முறை சுற்றக்கூடிய அந்த தவாஃப். அந்த தவாஃப் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஒரு அமல். எனவே இந்த தவாஃபை செய்யக்கூடிய ஹாஜிமார்கள் பெருந்தொடர்க்கு சிறு தொடர்க்கை விட்டு சுத்தமாக இருக்க வேண்டும். ஜனாபத்துடைய குளிப்பு இல்லாதவராக இருக்க வேண்டும். அதே போல் தவாஃபிற்கு ஒது அவசியம். எனவே தவாஃப் செய்யக்கூடிய ஹாஜிமார்கள் ஒதுவோடு தவாஃப் செய்ய வேண்டும். தவாஃப் செய்வதற்கு முன்பதாக கஅபத்துல்லா இடதுபுறமாக இருக்கக்கூடிய நிலையிலே ருக்குனே யமானியில் நின்று கொண்டு
பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என கூறி தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். 7 தடவை சுற்றுவதற்கு ஒரு தவாஃப் என்று பெயர். தவாஃபை முடித்ததற்கு பிறகு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிட வேண்டும். முடிந்தால் முத்தமிட வேண்டும், இல்லை என்று சொன்னால் செய்கையினால் முத்தமிட வேண்டும். அங்கு போய் முயற்சி செய்யக்கூடாது. லட்சக்கணக்கான ஹாஜிமார்கள் அங்கே இருப்பார்கள். எனவே தம் கட்டி கொண்டு நம்மால் செல்ல முடியும் என்று சொன்னால் அந்த கல்லை ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் செய்கையினால் முத்தமிட்டால் போதுமானது. தவாஃப் இது ஹஜ்ஜில் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான அமல். ஹாஜிமார்கள் மீது அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 120 ரஹ்மத்தை அல்லாஹ் இறக்குகிறான். அந்த மக்காவிலே அல்லாஹ் 120 ரஹ்மத்துகளை அல்லாஹ் இறக்குகிறான். அதிலே 60 ரஹ்மத்துகள் தவாஃப் செய்பவர்களின் மீதும், 40 ரஹ்மத்துகள் அங்கே கஅபத்துல்லாவில் தொழுது கொண்டிருப்பவர்களின் மீதும், 20 ரஹ்மத்துகள் கஅபத்துல்லாவை பார்ப்பவர்களின் மீதும் இறங்குகிறது. எனவே அதிகப்படியான அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தவாஃப் செய்பவர்களின் மீது இறங்குகிறது. எனவே வாய்ப்பு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே கஅபத்துல்லாஹ்வை அதிகமாக தவாஃப் செய்ய வேண்டும். நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் கஅபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்ய வேண்டும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா என்பது சந்தேகத்திற்குரிய விஷயம். எனவே கிடைத்த அந்த நேரத்திலே எப்பொழுதெல்லாம் ஓய்வு கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் அளவுக்கு அதிகமாக தவாஃப் செய்ய வேண்டும். அதே போல தவாஃப் செய்துவிட்டு 2 ரகாத்துகள் தொழுவது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத். யார் தவாஃப் செய்துவிட்டு 2 ரகாத் தொழுகிறாரோ அவர் ஒரு அடிமை உரிமை விட்டவர் போன்றவராவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அதே போல் ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான அமல் சஇ. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். நிச்சயமாக சஃபா என்ற மலை குன்றும் மருவா என்ற மலை குன்றும் அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். எனவே சஃபா மருவாவுக்கு மத்தியிலே 7 முறை தொங்கோட்டம் ஓடுவதும் அதுவும் ஹஜ்ஜினுடைய அமல். அரஃபாவில் தங்குவது அல் அரஃபத்து அல் ஹஜ். அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். மினாவிலே தங்குவது, முஸ்தலிஃபாவிலே தங்குவது, ஷைத்தானுக்கு கல் எறிவது, அதே போல குர்பானி கொடுப்பது, தலை முடியை மழித்துக் கொள்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஆ செய்தார்கள், யார் ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு தவாஃப் செய்துவிட்டு முடியை முழுமையாக மழித்துக் கொள்கிறாரோ அல்லாஹ் அவர்கள் மீது ரஹ்மத் செய்வானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை துஆ செய்தார்கள். அதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியை குறைத்துக் கொள்வோரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் தலையை முழுமையாக மலிப்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத். அன்பான பெருமக்களே, இவ்வளவு நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஹஜ் அது அல்லாஹ்விற்காக மாத்திரம்தான் இருக்க வேண்டும். இஹ்லாஸோடு அந்த ஹஜ்ஜை நிறைவு செய்ய வேண்டும். அந்த ஹஜ்ஜிலே அடுத்தவர்களுடைய புகழுக்காக, அடுத்தவர்கள் தன்னை ஹாஜிகள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக ஹஜ் செய்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த ஹஜ்ஜுக்கு எந்த விதமான கூலியும் அல்லாஹ்விடத்திலே எந்த விதமான மதிப்பும் கிடையாது. அன்பான பெருமக்களே, பணக்காரர்களுக்கு மாத்திரம்தான் ஹஜ் என்பது அல்ல. அல்லாஹ் நாடினால் ஏழைகளுக்கு கூட அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நசீபை வழங்குவான். சமகாலத்தில் எத்தனையோ ஏழைகள் ஹஜ் செய்ததாக நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே ஹஜ் என்பது நம்முடைய ஆசைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு, நம்முடைய மன தூய்மைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு. எனவே பணக்காரர்களுக்கு மட்டுமல்ல ஹஜ், அல்லாஹ் நாடினால் ஏழைகளுக்கும் அல்லாஹ் அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான். எனவே இதுவரை ஹஜ் செய்யாத முஸ்லிம்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், வாழ்நாளில் ஒரு தடவையாவது உன்னுடைய இறையெல்லாமாம் கஅபத்துல்லாவை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள். அன்பான பெருமக்களே, எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்திருக்கிறார்கள்.
எல்லா வழிமாறுகளும் நிறைய வழிமாறுகளும் நன்மை செய்திருக்கிறார்கள். ஆனால் எந்த நபியாவது தன்னுடைய பெயருக்கு முன்னால் அந்த அடைமொழியை போட்டிருக்கிறார்களா என்பதை நாம் எல்லாம் கிதாபுகளை நாம் எல்லாம் பார்த்தால் எந்த கிதாபுகளிலும் சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயருக்கு முன்னால் ஹாஜி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற பெயரை நாம் படித்திருக்கிறோமா? ஹாஜி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற பெயரை நாம் படித்திருக்கிறோமா? வழிமாறுகள் எவ்வளவோ வழிமாறுகள் இருக்கிறார்கள். அந்த வழிமாறுகளுடைய பெயர்களுக்கு முன்னால் இந்த அடைமொழி எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் எல்லாம் கிதாபுகளில் பார்த்தால் அந்த பெயர் என்பது அல்லாஹ் தான் கொடுக்க வேண்டுமே தவிர நாம அந்த அடைமொழியை அந்த பெயரை நம்முடைய பெயருக்கு முன்னால் கூப்பிடுவதை நாம் விரும்பக்கூடாது. ஹஜ் மப்ரூர் என்பதற்குண்டான அடையாளம். ஹஜ் செய்வது சுலபம், அல்லாஹ் நாடினால் ஹஜ் செய்து முடித்து விடலாம். ஆனால் அந்த ஹஜ்ஜுக்கு பிறகு மீதமுள்ள வாழ்க்கை இருக்கிறதே, அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பரிபூரணமான பரிசுத்தமான வாழ்க்கையாக ஹஜ்ஜுக்கு பிறகு உண்டான வாழ்க்கை ஹாஜிகள் செய்ய வேண்டும். எல்லா அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வகையிலே நம்முடைய மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்க வேண்டும். பெயருக்காகவும் புகழுக்காகவும் நாம் ஹஜ் செய்தால் அல்லாஹ் அந்த பெயரை இந்த உலகத்திலேயே கொடுத்து விடுவார். நாளை மறுமையில் அதற்கு எந்த விதமான நன்மையும் நமக்கு கிடைக்க போவது கிடையாது. எனவே இஸ்லாத்தினுடைய கடமைகளை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய 5வது கடமையாக இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜை அல்லாஹ்விற்காக மாத்திரம் செய்யக்கூடிய நல்ல நசீபை, நல்ல பக்குவத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. எல்லா கடமைகளையும் அல்லாஹ்விற்காக மாத்திரம் செய்யக்கூடிய இஹ்லாஸ் என்ற அந்த உயர்ந்த அந்த எண்ணத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் அவர்களுடைய இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. உடல் சுகத்தோடு சரீர சுகத்தோடு ஹஜ்ஜினுடைய எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை அங்கிருக்கக்கூடிய ஹாஜிமார்களுக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சரீர சுகத்தோடு உடல் ஆபியத்தோடு சலாமத்தோடு தாயகம் திரும்பக்கூடிய பாக்கியத்தை ஹாஜிமார்களுக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இதுவரை ஹஜ் செய்யாத நபர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் வாழ்நாளில் ஒரு தடவையாவது அவருடைய கஅபத்துல்லாவை பார்க்கக்கூடிய நசீபையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுதாவுக்கு முன்னால் சலாம் சொல்லக்கூடிய நசீபையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுன்னத்து தொழாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.